வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டா ரொம்பவே சுமாரா இருக்கு. ஓப்பன் ஆனதுலேருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பெருசா மூவ்மெண்ட்டே நம்ம மார்க்கெட்ல இப்ப வரைக்கும் ஏற்படாம தான் இருக்கு. ஸோ நிஃப்டி வெறும் 10, 12 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவாவும், பேங்க் நிஃப்டியாச்சும் பரவால்ல. ஒரு 180 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ HDFC பேங்க்ல இன்னைக்கு ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கோட்டாக் பார்த்தீங்கன்னா, நேத்தும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. இன்னைக்கு பார்க்கும்போதும் 1.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த கோட்டாக் இப்போ ஓரளவு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ கடந்த 2 நாட்களா குடுத்திருக்கு. ஸோ அடுத்தது லலிதா ஜுவல்லரியோட ஐபிஓ. ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா எனக்கு அலர்ட் ஆகல. நான் சில அக்கவுண்ட்ல அப்ளை பண்ணியிருந்தேன். எந்த இதுலயுமே எனக்கு அலாட்மெண்ட் வந்து கிடைக்கல. பட் பல நண்பர்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கிடைச்ச நண்பர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நான் எனக்கு வந்து மேபி அலர்ட் ஆயிருந்ததுன்னா நான் அத ரன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் எனக்கு அலர்ட் ஆகல. ஸோ லிஸ்டிங் டே அன்னைக்கு போய் நான் வாங்குவேனான்னு கேட்டா, ஸோ டெஃபினட்டா அந்த மாரி வந்து நான் பண்ண மாட்டேன். ஸோ லிஸ்டிங் டே அன்னைக்கு போய் வாங்குற ஒரு ஒரு பழக்கம் என்கிட்ட இல்ல. ஸோ ஐபிஓ அப்ளை பண்ணுவேன். அதில கிடைச்சதுன்னா சில நல்ல கம்பெனிஸ ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ரன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும். அதுக்கப்புறம் போய் அந்த இடத்துல வந்து ஒரு முதலீடு பண்றதுக்கான ஒரு ஆர்வம் எனக்கு இல்ல. பட் அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பெருசா ஒரு ஏமாற்றத்த குடுக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அத பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் லிஸ்டிங்க்கு அப்புறம் வாங்குறது எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ அதனால நான் டெஃபினட்டா அந்த மாரி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ அடுத்தது 3 நிறுவனங்கள பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு ஐடிசி, இன்னொன்னு HDFC, அடுத்தது இந்துஸ்தான் யூனிலிவர். 3மே பார்த்தீங்கன்னா, இப்ப டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு. ஸோ முதலீட்டாளர்கள் நிலைமை, ஐயோ! அப்பா! அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருந்துட்டுருக்கு. ஸோ இப்ப இந்த நேரத்தில அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 நிறுவனங்களுக்கும் ஒரு டார்கெட்ட வந்து செட் பண்றாங்க. இவங்க பாட்டுக்கு ஒரு விஷயத்த பண்றாங்க. பட் இந்த நிறுவனங்கள் ரொம்ப நாட்களா பெர்ஃபார்மே பண்ணாம இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான். பட் எதுக்கு இந்த டார்கெட் எல்லாம் செட் பண்றாங்கன்னே தெரியல. ஸோ ஐடிசிக்கு எத்தன டார்கெட் வந்திருக்கு? HDFC பேங்க்குக்கு எத்தன டார்கெட் வந்திருக்கு? HULக்கு எவ்வளோ வந்திருக்குன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த சில காலத்தில. ஸோ அத்தன டார்கெட்டும் என்ன இந்த இடத்துல இது பண்ணப்பட்டிருக்கா? ஸோ வெற்றி அடைஞ்சிருக்கான்னு பார்த்தா, எதுவும் வெற்றி அடையல. சும்மா இவங்க பாட்டுக்கு இப்படி ஏறும், அப்படி ஏறும் அப்படின்ட்டு காரணத்த சொன்னா கூட, மார்க்கெட்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏற்படாம தான் வந்து இருக்கு. ஸோ இந்த மாரி லார்ஜ் கேப்ல நம்ம ஈஸியா அதுவும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில டெஃபினட்டா ஈஸியா இந்த மாரி டார்கெட் எல்லாம் சொல்லி ஒரு வெற்றியெல்லாம் அடைய முடியாது. ஸோ நம்ம இந்த மாரியான இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பொறுமை காக்கணும். ஸோ பொறுமை தான் இந்த இடத்துல வெற்றிய குடுக்கும். ஸோ லார்ஜ் கேப் அப்படின்னாலே கண்டிப்பா பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ ஏறலையே அப்படின்ட்டு தலையில கை வைக்கிறதுனால ஒரு யூஸும் வந்து கிடைக்க போறதில்ல. ஸோ எப்பேர்ப்பட்ட நிறுவனங்கள், என்ன மாரியான நிறுவனங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சு முதலீடு பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுங்கிறது மாற்று கருத்து இல்ல. இது 3மே என்னோட ஃபேவரட்டான நிறுவனங்கள். ஸோ 3மே பார்த்தீங்கன்னா, நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனங்களா தான் இருக்கு. ஸோ எனக்கு இத பார்த்து சந்தோஷம் தான். லாங் டெர்ம்க்கு நான் யோசிக்கிறேன். இந்த மாரியான லார்ஜ் கேப் நிறுவனங்கள ஸோ லாங் டெர்ம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஒரு பெட்டர் பிரைஸ் கிடைக்கும்போது தான் இந்த மாரியான இடத்துல நமக்கு சான்ஸே வந்து கிடைக்கும். அப்படி பெட்டர் பிரைஸ் இல்லைன்னா, அப்ப தான் நம்ம தலையில கைய வச்சு வேடிக்கை பார்க்கணும். பட் நமக்கு ஸோ இந்த நல்ல ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டா நெறைய சின்ன நிறுவனங்கள்ல கிடைக்கும். ஒரு ஸ்மால் இல்ல ஒரு மிட் சைஸ் நிறுவனங்கள்ல நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஃபியூச்சர்ல. பட் இந்த மாரியான லார்ஜ் கேப் நமக்கு ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில தான் கிடைக்கும். அப்பேற்பட்ட காலகட்டத்தில நம்ம இருந்துட்டுருக்கோம். ஸோ அப்பேற்பட்ட காலகட்டத்த எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ இந்த மாரி சீக்கிரம் டார்கெட் வந்துரும். இப்படி ஒரு டார்கெட் போகும் அப்படின்ட்டு இந்த மாரியான டார்கெட்ட பேஸ் பண்ணி முதலீடு பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் அவ்வளோ சிறப்பா இருக்காது. ஏன்னா இவங்க சொல்றது ஹிட் ஆகாது. ஹிட் ஆகல அப்படின்னா, என்னடா இவன் சொன்னானே ஏற மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் நமக்கு இருக்கும். ஸோ அப்ப நம்ம வித்துட்டு போவோம். அடுத்து எந்த பங்கு சொல்றாங்களோ அந்த பங்க நோக்கி போவோம். இது வெற்றியவே நமக்கு டெஃபினட்டா வந்து குடுக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு கோல்டு மாரி. ஸோ நீண்ட காலத்துக்கு நம்ம அது கூடயே பயணம் பண்றதுக்கு தான் கண்டிப்பா ட்ரை பண்ணணும். ஸோ அடுத்தது கோல்கேட் பற்றியான அப்டேட்டு. ஸோ கோல்கேட்ல வந்து இப்போ அந்த நிறுவனத்தோட சிஇஓ வந்து எக்ஸிட் ஆயிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பதவியிறக்கம் நடந்திருக்கு. இதுக்கு பதிலா புதுசா ஒருத்தங்கள அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க. அவர் 2005லேருந்து கோல்கேட்ல தான் ஒரு டாப் பொசிஷன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவர். இப்போ அவருக்கு சிஇஓ போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது கோல்கேட்ல நடந்த ஒரு மாற்றமா இருக்கு. ஸோ இந்த மாற்றத்தினால கோல்கேட் நிறுவனம் இன்னைக்கு இடையில இறங்கியிருக்கு. பட் இந்த மாற்றம் மட்டுமே காரணம் இல்ல. ஒட்டுமொத்த எஃப்எம்சிஜி செக்டார் பங்குகளும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே பிரஷர்ல தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அப்பேற்பட்ட பிரஷர் தான் இந்த நிறுவனத்தோட இன்றைய தினத்தின் ஒரு சரிவுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. எந்த எஃப்எம்சிஜியும் விளங்கல. அதுவும் ஆல்ரெடி பிரஷர ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எஃப்எம்சிஜிஸ் எதுவுமே விளங்கல அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ பார்ப்போம். என்னம்மா எப்பதான் இதில ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு பெரிய பிரஷர்ல இருக்கு. ஸோ பிரஷர எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அடுத்தது
ஸோ இப்ப சில பேங்க்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. என்னன்னா, HDFC பேங்க், ICICI, ஆக்சிஸ், இண்டஸ்இண்ட் போன்ற பேங்க்குக்கு பெர்ன்ஸ்டைன் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டாப் பிக்ஸா இருக்கிறதா ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய டாப் பிக்ஸா இருக்கு. 5மே பார்த்தீங்கன்னா லீடிங் பேங்க்ஸ் தான். இண்டஸ்இண்ட் இப்போ கொஞ்சம் பெரிய பிரச்சனைய சந்திச்சு, திரும்ப பார்த்தீங்கன்னா பழைய இடத்த நோக்கி போறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. மற்ற 4ம் பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்லாம இயங்கிட்டு இருக்கக்கூடிய வங்கிகளா வந்து இருக்கு. ஸோ இப்ப இந்த வங்கிகளுக்கும் இவங்க ஒரு டார்கெட்ட குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேங்க் ஒவ்வொரு மாரியான ஒரு டார்கெட்ட குடுத்துருக்காங்க. 30, 40% வரைக்கும் ஏறும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்திருக்கு. இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டுலாம் தெரியல. பட் டார்கெட்ட வந்து குடுத்து வச்சிருக்காங்க. ஸோ 4மே அவங்களுடைய பிக்கிங்கா இருக்குங்கிற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்தது HPCL அண்ட் BPCL கிட்ட இருந்து 2 அப்டேட் வந்திருக்கு. 2மே ஆல்மோஸ்ட் சிமிலரான ஒரு அப்டேட் தான். ஃபர்ஸ்ட் HPCLோடத நம்ம பார்ப்போம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சிட்ரிக் ஆசிட் டிஸ்ட்ரிபியூஷன இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா, ஒரு வளர்ச்சியை நோக்கி போறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 45% குரோத் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்ப HPCL வச்சிருக்காங்க. பைப்லைன் எக்ஸ்டெண்ட் பண்றதா இருக்கட்டும், ஸோ இல்ல அவங்களுக்கு புது ஃபியூயல் ஸ்டேஷன், குறிப்பா இந்த CNG ஸ்டேஷன் அமைக்கிறதா இருக்கட்டும், இத பற்றியான விஷயங்கள சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு நல்ல வளர்ச்சிய நாங்க அடைவோம் அப்படின்ட்டும் HPCL தரப்புல இருந்து அப்டேட் வந்திருக்கு. அடுத்தது BPCL பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சாட்னா இது ஏதோ ஒரு ஊர்ல இருக்க ஊரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ் இந்த வேஸ்ட்லருந்து கேஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிய வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இது BPCL பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. ஸோ இந்த நம்மளே இந்த கேஸ உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயத்துல, இந்த OMC நிறுவனங்கள், இன்னும் பல பெரும் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அக்ரெசிவா இறங்குறாங்க. எப்படியெல்லாம் வந்து இந்த கேஸ உற்பத்தி பண்ண முடியுமோ, அப்படிப்பட்ட எல்லா வழிகளையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு லோக்கல் புரொடக்ஷன் கிடைக்கும்போது, ஸோ இது ஒரு கணிசமான ஒரு ப்ளே பண்ணும் லாங் டர்ம்ல. இப்ப பண்ணாது. இப்ப தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியும் ஒரு 5, 6 வருஷம் ஆயிரும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ப்ளே பண்றதுக்கு. ஸோ அப்ப இவங்க நல்ல ஒரு பலன அனுபவிப்பாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அடுத்தது டாடா பவர் கிட்ட இருந்து அப்டேட். ஸோ டாடா பவர் பார்த்தீங்கன்னா, பீகார்ல இந்த கர்கர் சோலார், ஸோ இந்த சோலார் உற்பத்தி, இந்த ரூஃப்டாப் சோலார்லாம் பண்ண போறதா ஒரு அப்டேட்ட வந்து குடுத்துருக்காங்க. அடுத்த 3 வருடத்துல 5,00,000 ஓம்ஸ வந்து டார்கெட்டா வந்து செட் பண்ணியிருக்காங்க டாடா பவர். ஸோ டாடா பவர் ஆல்ரெடி ஒடிஷாலலாம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த ரூஃப்டாப் சோலார வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்த ஒரு நிறுவனம் தான். ஸோ இப்போ அதர் ஸ்டேட்லயும் வந்து பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்றாங்க. இது டாடா பவருக்கு ஒரு நல்ல செய்தி. ஸோ ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்கு டாடா பவர பொறுத்தவரைக்கி. ஸோ டாடா பவர் மட்டும் இல்ல, NTPCயும் அப்படிதான் இருக்கு. ஸோ NTPCய பற்றி நம்ம இன்னொரு ஒரு வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பவர் செக்டார்ல பெரிய மாற்றம் இல்ல. ஸோ எந்த பவர் செக்டாரும், ஸோ பவர் ஜெனரேஷனா இருக்கட்டும், இல்ல பவர் டிரான்ஸ்மிஷனா இருக்கட்டும், எதுவுமே பார்த்தீங்கன்னா, இப்போ பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு சூழ்நிலையில தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த செக்டாரும் மேபி விரைவில் நமக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ ஏற்படுத்துங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ நான் ஏதாச்சும் எனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா, அத பற்றி உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன். அடுத்தது டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் வெஹிக்கிள் இப்போ பிரைஸ் ஹைக் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 25,000 வரைக்கும் வந்து விலை உயர்வு நடக்க போகுது. ஸோ ஆல்ரெடி மாருதி அண்ட் ஹியூண்டாய் 2 பேருமே வந்து பிரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ டாடா மோட்டார்ஸும் அதில இணைஞ்சிருக்காங்க. ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. ஸோ இந்த ரீசென்ட்டா இந்த SUV சேல்ஸ பார்த்தேன். ஸோ அதில சியாராவோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ இம்ப்ரெசிவா வந்து இல்ல. ஸோ நல்ல ஆனா டாடா குழுமத்த பொறுத்தவரைக்கும், ஸோ ஒரு இண்டிவிஜுவல் மாடல்ல இந்த மாடல் ஒரு நல்ல வெற்றியான மாடல் தான். பட் ஓவரால் சேல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு விற்பனை இங்க இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நல்ல ஒரு டிசைன் உள்ள ஒரு காரு. பார்க்கும்போதே நல்லா வெளிய நம்ம ஃபோட்டோல பார்க்கிறத விட, டைரக்ட்டா பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. பெருசா இருக்கு. பட் இருந்தாலும் விற்பனை பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இல்ல. ஸோ விக்டோரிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு. விக்டோரிஸ் ஒரு 11,000 வண்டி கிட்ட விக்கிறாங்க. இவங்க ஒரு 6,000 வண்டி கிட்ட விக்கிறாங்க. ஸோ EV எல்லாம் சேர்த்தி, EV அண்டு பெட்ரோல் இதெல்லாம் சேர்த்தியே வெறும் 6,000 யூனிட்ஸ் கிட்ட தான் இவங்க விற்பனை பண்ண முடியுது. ஸோ இவங்க 3 பேரும் ஒரே போட்டியாளர். யாரு? கிரெட்டா கூட சேர்க்கும்போது. ஸோ கிரெட்டா முதல் இடத்துல இருக்காங்க. விக்டோரிஸ் 2வது இடத்துல, சியாரா 3வது இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த காம்படிஷன் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அடுத்த கட்ட கிரெட்டா வரப்போது. ஸோ அது எந்த அளவுக்கு, அது எனக்கு தெரிஞ்சு 8,000. ஸோ எந்த அளவுக்கு ஒரு வெற்றிய தரப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து வந்து நம்ம பார்ப்போம். சியாராவோட சேல்ஸும் இம்ப்ரூவ் ஆகுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது மகேந்திரா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ மகேந்திரா லாஸ்ட் மைல் மொபிலிட்டி. ஸோ இது வந்து இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட், EV செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு 4,00,000 வண்டிய வந்து இவங்க செல் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. FY 26ல மட்டும் 1,00,000 EVs கிட்ட
வித்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ நீங்க ரீசென்ட்டா ஒரு 1 மாசத்துக்குள்ள யூடியூப் சேனல், ஆட்டோமொபைல் யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களா இருந்தா, இல்ல ஸோ ஏதாச்சும் ஒரு வகையில உங்க கண்ணுல வந்து பட்டிருக்கும். ஸோ அந்த சஜஷன்ல வந்து பட்டிருக்கும். ஸோ இந்த ஆட்டோவ எல்லாரும் எடுத்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. எத்தன பேர் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. கண்டிப்பா நெறைய பேர் பார்த்திருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ பெரிய அளவுக்கான ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இது கண்டிப்பா வேணும். இத நான் குறையே சொல்ல மாட்டேன். ஒரு நிறுவனம் அவங்களுடைய ப்ராடக்ட்ட எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கணும்னா, இத பண்ணுனா தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லைன்னா, இப்படி ஒரு வண்டி இருக்கு அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாதுல்ல. ஸோ, அதனால ப்ரமோஷன் ரொம்ப முக்கியம். அத மகேந்திரா நிறுவனம் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ, இந்த நிறுவனத்தோட இந்த ஆட்டோவோட சேல்ஸ் பார்க்கும்போது நல்ல பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ, நல்ல ஒரு போட்டிய பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஈவி செக்மெண்ட்ல 3 வீலர் ஈவி செக்மெண்ட்ல இவங்க வந்து குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ, அது மட்டும் இல்ல. ஸோ, இவங்களுடைய கிளையன்ட் அதாவது இவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய சப்ளையர் யாருன்னு பார்த்தா தூத் டிரான்ஸ்மிஷனா வந்து இருக்காங்க. ஸோ அவங்க இந்த மகேந்திரா லாஸ்ட் மைல் மொபிலிட்டிக்கு வந்து சப்ளை கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ இவங்களுடைய வளர்ச்சி இன்டைரக்ட்டா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு குரோத்த வந்து ஏற்படுத்தி குடுக்கும். ஸோ நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கும்போது, இதுவும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒண்ணு. ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சி, இன்னொரு ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சியிலயும் பங்கு பெறுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஈவியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து க்ரோ ஆயிட்டு இருக்க போகுது. என்னைக்கு அது ரோட் டாக்ஸ் கொண்டு வந்து அத முடிப்பாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியல. பட் இப்போதைக்கு அதற்கான ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டுல இல்ல. ஸோ இந்த ஈவிக்கான இன்சென்டிவ்ஸ் வந்து தொடர்ந்து குடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால இப்போதைக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து இந்த செக்மெண்ட்ல நடக்க போறதில்ல. மேபி நடந்ததுன்னா, இதுல ஒரு பெரிய தாக்கம் ஏற்படலாம். பட் அதுவரைக்கு ஒரு நல்ல ஒரு குரோத்த என்ஜாய் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். விரைவில் டிவிஎஸோட ஐக்யூப் சேல்ஸ் எல்லாம் மாசம் 1,00,000 அப்படிங்கிற ஒரு இடத்த ரீச் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. மற்ற நிறுவனங்களோட சேல்ஸும் கண்டிப்பா வந்து ரீச் ஆகும். நல்ல ஒரு குரோத் அடையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இது இன்டைரக்ட்டா தூத் டிரான்ஸ்மிஷன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நியூஸா தான் நான் வந்து பார்க்குறேன். தொடர்ந்து வந்து நம்ம இத பற்றியெல்லாம் ட்ராக் பண்ணுவோம். சாதாரண ஒரு செய்தி தானே அப்படின்ட்டு இல்லாம, அதில இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ நம்ம டெஃபினட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிட்டு இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய் மக்களே!